தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு புதுசுப்பா. அண்ணன் செங்கோட்டையனே கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. விசில அதிகம் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார். தம்பி விஜய் வந்ததுல தப்பே நான் சொல்லல. ஆனா இன்றைய காலகட்டத்தில் யார் அரசியலுக்கு வந்தாலும், குறிப்பா தம்பி இன்னைக்கு விஜய் புதிதாக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார். அதுல அண்ணன் செங்கோட்டையனே கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. விசில அதிகம் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எரிச்சல் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பிரச்சனையா வரும். ஆக முதல் நிலை வாக்காளர்களுக்கு ஒரு கோரிக்கை, யார் அரசியல்ல நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் புதியவர்கள் அரசியலுக்கு வரலாம். தம்பி விஜய் வந்ததுல தப்பே நான் சொல்லல. ஆனா ஏற்கனவே நல்லது செய்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் ஊழலற்ற தன்மை தான் எனது கொள்கை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். 11 ஆண்டு காலம் ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தம்பி விஜய் ஒருத்தர் முதல்ல பாராட்டணும்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களை தான் பாராட்டணும். மக்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 50 கோடி மக்களை வறுமை கூட்டில் இருந்து மேலே ஏற்றி இருக்கிறார். ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் வர வேண்டும். மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் கூட, தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் கூட, ஆசிரியர் தேர்வில் 80,000 ஆசிரியர்கள் தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டிலோட தமிழ் மொழியோட நிலைமை. 20 மார்க் வாங்குறாங்க. 50,000 பேர் பிளஸ் 2ல தமிழ் பாடத்துக்கு எழுதவே போகல. அதனால தமிழ்நாட்டோட தமிழ் மொழி இந்த நிலையில இருக்குது. அதனால இன்றைய தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான ஒரு மாற்று என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இல்லை, தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு புதுசுப்பா. நான் வந்து இப்போ நம்ம வீட்டில் சின்ன தம்பி என்ன செய்வார், என்னால் அது செஞ்சிட முடியும் இது செஞ்சிட முடியும் பாரு, அப்புறமா என்னால் செய்ய முடியல எல்லாம் துணைக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தம்பியாக தான் நான் விஜயை பார்க்குறேன். இப்போ எல்லாம் தன்னால் முடிஞ்சிடும். இப்போ சொல்கிறாரு, என்ன சொன்னார், சக்தி கூட வந்து சக்தி வரலன்னா நமக்கு கூடுதல் சக்தி கிடைக்கவில்லை, கூட்டணி சக்தி இல்லை என்றாலும்னு. தீய சக்தியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனா கூட்டணி சக்தி இருந்து தான்ப்பா ஆகணும். ஆனால் இன்னைக்கு ஏன் நான் பெருசாக விஜய் எடுத்துக்கலன்னா, போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இன்றைய ஆளுகின்ற இண்டி கூட்டணிக்கும் தான் போட்டி. தம்பி விஜய் அவரோட விஷயத்தில் இன்னைக்கு தான் வந்து கொண்டிருக்கார். இன்னொன்று விஜய்கிட்ட நான் சொல்றது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கு தான் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அவரை வளர விடுவாங்க. ஆனால் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் அவரை நசுக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம். அதனால அவர் வந்து யாருக்கு அனுசரணையாக இருக்கணுன்றதே பார்த்துக்கணும். அதுக்காக நான் வந்து உடனே அவரை அழைக்கிறேன் என்றில்லை. நாங்கள் இன்னைக்கு பலமாக தான் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று சொல்லும் பொழுது அந்த தீய சக்தியை தீர்த்து கட்டும் சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்குது என்பதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன தம்பி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பி என்ன பண்ணுவான், ஆரம்பத்தில் இதை அந்த பானையை நான் அப்படியே தூக்கி வச்சிருவேன் அப்படின்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் முடியலக்கா வாப்பா கூட அப்படின்னு கூப்பிடுவான். அதை மாதிரி அந்த சின்ன தம்பியாக தான் நான் அவரை பார்க்குறேன். இன்னொன்று, மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தினகரனும் அண்ணன் இபிஎஸும் சேர்ந்தது ஓட்டப்பானையானு. திருமாவளவன் கோச்சிக்க போறாருங்க, அவரோட சின்னத்தை ஓட்டப்பானைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஓட்டப்பானை எங்களுக்கு ஓட்டு பானைங்க. அதனால ஓட்டு கிடைக்கிற பானை தான் எங்க பானை, உங்களுக்கு தான் ஓட்டப்பானை. அதனால எதையோ பேசிக்கொண்டு, அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் நேத்துல இருந்து அவருக்கு என்னன்னே புரியல. அதாவது தங்கம் விலை ஏறிச்சான், அதுக்கு தேசிய மோடி காரணம்ன்றார். என்னங்க இது? அவர் மிக அறிவாளி, எம்ஏ படிச்சிருக்கிறாரு. ஆனா சொல்றாரு, உலக தரத்துல தங்கத்தோட விலை எதனால நிர்ணயிக்கப்படுது? மோடியாலையா நிர்ணயிக்கப்படுது? அதனால எதையாவது ஒன்ன பேசணும். மழை வரலன்னா மோடி, தங்க விலை ஏறுனா மோடி. ஆக எதை எடுத்தாலும் மோடி மோடின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்.
அதாவது அடிமைப்படுத்துகிறார்கள்னு நான் சொல்றேன். திருமாவளவனை திமுக அடிமைப்படுத்தி வச்சிருக்குதுங்க.